இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டோட ஃபர்ஸ்ட் ஓடிஐ இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அண்ட் டாஸ் வின் பண்ண சுமன் கில் ஃபர்ஸ்ட் நியூசிலாண்ட பேட் பண்ண சொன்னாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் ஹென்ரி நிக்கோல்ஸ் மற்றும் டெவன் கான்வே 2 பேரும் சூப்பரா ஆடுனாங்க. 2 பேர் விக்கெட்டையும் மார்ஷல் ராணா தூக்குனாரு. அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் ஸ்லோவா அதோட மிடில் ஆர்டர இது பண்ணி ஒரு கட்டத்தில வந்து 300லாம் எடுக்கவே முடியாது அப்படின்னும்போது கடைசி ஃபியூ ஓவர்ஸில ஒரு ஃப்ளரிஷ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சு 300 ரன்ன ஈஸியா ரீச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் ஆடுச்சு. இந்தியா பேட்டிங் ஆடும்போது சுமன் கில் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணாங்க. ரோஹித் சர்மா 26 ரன்னுக்கு அவுட் ஆக, சுமன் கில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 50 இது பண்ணாரு. கோலி ஆஸ் ஆல்வேஸ் அவரு கடந்த பல மேட்சுகளா ஒரு ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்காருன்னு தான் சொல்லணும். அது எத்தனை வாட்டி இந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் லைஃப்க்கு அவர் வருவாருன்றது தெரில. பட் இஸ் வெரி ஹங்க்ரி டு ஸ்கோர் ரன்ஸ். இன்னைக்கு ஒரு வெல் டிசர்வ்டு 100 ஒரு 7 ரன்ல மிஸ் பண்ணிட்டாரு. 93க்கு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஈஸியா இந்த மேட்ச்ச ஜெயிச்சிட போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு டப்பு டப்புன்னு விக்கெட் விழ கடைசியில கொஞ்சம் நியூசிலாந்து பவுலர்ஸும் நல்லா போட்டாங்க. அஷித் ராணா டப்புன்னு வந்து ஒரு 28 ரன் அடிச்சு மேட்சை ஈஸ் அவுட் பண்ணாரு. ராகுல் கடைசி வரைக்கும் நின்று பொறுமையா இருந்து மேட்சை ஈஸியா முடிச்சு கொடுத்தாரு. மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தருக்கு அடிபட்டுச்சு. கடைசியில வந்து கிரிக்கெட் ஆடினாலுமே, அடுத்த மேட்சஸ்ல அவர் இருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச்ல நம்ப என்ன நடக்கப் போகுது? யார் ஆடப்போறா? அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுதர்ஷன்.